காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு 600 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சமர்ப்பித்தது. அதில் இருமொழி கொள்கையை பின்பற்றப்பட வேண்டும், 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது, நீட் தேர்வு கூடாது, நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய மையங்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்களை விளம்பரப்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பரிந்துரைகள் வழங்கப்பட்டன. இந்திய பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூடுதல் வரி விதித்துள்ள நிலையில் விவசாயிகளை பாதுகாக்க எந்த விலையையும் கொடுக்க தயார் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க வேளாண் பொருட்களை இந்திய சந்தையில் விற்க அனுமதிக்காதது அதிபர் டிரம்பின் கூடுதல் வரி விதிப்பிற்கு ஒரு காரணம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற MS சுவாமிநாதன் நூற்றாண்டு விழாவில் பேசிய பிரதமர் இந்திய விவசாயிகளின் நலனில் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டோம் என்றார். और मछुआरे भाई बहनों के हितों के साथ कभी भी समझौता नहीं करेगा. தமிழ்நாடு விவசாயிகளை நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளுடனான சந்திப்பு குறித்த புகைப்படங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், புதிய கண்டுபிடிப்பு, உற்பத்தி திறனை ஊக்குவிப்பது, நிலைத்தன்மையை அதிகரிப்பது, புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் காட்டும் கவனம் மற்றும் அனுபவங்கள் குறித்து தமிழக விவசாயிகளிடம் கேட்டறிந்தது உற்சாகம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் முடிவுகள் முன்கூட்டியே திட்டமிடப்படுவதாகவும் கர்நாடகாவில் போலியான முகவரியுடன் 40,000 வாக்காளர்கள் இருப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் நடத்திய ராகுல் காந்தி, பெங்களூருவில் ஒற்றை படுக்கையறை வசதி கொண்ட வீட்டின் முகவரியில் 46 வாக்காளர்கள் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய ஆய்வில் அங்கு யாரும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறினார். மேலும் பாஜகவின் முறைகேடுகளுக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் இது அடிப்படை ஆதாரமற்றது என கூறியிருக்கிறது. வாக்காளர் மோசடி குற்றச்சாட்டு குறித்து சத்திய பிரமாணத்தில் கையெழுத்திடுமாறு ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. தேர்தல்களில் மோசடி நடைபெறுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் அவை தவறானவை என்றும் அடிப்படையற்றவை என்றும் தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும் ராகுல் காந்திக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே கர்நாடக மாநிலம் மகாதேவபுர பகுதியில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் முறைகேடாக சேர்க்கப்பட்ட மற்றும் விலக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர் பட்டியலை கையெழுத்திட்ட உறுதிமொழி பத்திரத்துடன் இணைத்து அனுப்ப ராகுல் காந்திக்கு கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி கடிதம் அனுப்பியுள்ளார். மகாராஷ்டிராவில் 5 மாதங்களில் புதிதாக 1 கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக ராகுல் காந்தி பொய் கூறுவதாக அந்த மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். உண்மையிலேயே தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி அடைந்ததா என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் 1 டிரில்லியன் பொய்கள் இருப்பதாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, உண்மையிலேயே தமிழகம் பொருளாதார வளர்ச்சி அடைந்ததா, தமிழக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அன்புமணிக்கு அதிகாரத்தை கொடுத்துவிட்டு தன்னால் டம்மியாக இருக்க முடியாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தான் முடிவெடுக்க கூடாது என நிர்பந்திக்க அன்புமணிக்கு என்ன அதிகாரம் உள்ளது என வினவினார். மேலும் அன்புமணியிடம் உள்ள நிர்வாகிகள் திரும்பி வந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு நான் நிறுவனமாகிய நான் டம்மியாக தைலாபுரம் தோட்டத்தில் கேட்டை சாத்திக் கொண்டு கொள்ளுப்பேரங்களோடு விளையாடிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த கமல்ஹாசன் கீழடி ஆய்வறிக்கையை விரைவில் அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக அண்மையில் பதவியேற்ற மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிரதமர் நரேந்திர மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன், தமிழ்நாட்டின் பிரதிநிதியாகவும் ஒரு கலைஞனாகவும் பிரதமரிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும், தமிழின் தொன்மையை, தமிழ் நாகரிகத்தின் பெருமையை உலகிற்கு உரக்கச் சொல்லும் தமிழர்களின் முன்னெடுப்புகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் கேட்டுக் கொண்டதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார்.
திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சேலம் ஆத்தூர் கடை வீதியில் நகைக்கடை உரிமையாளர் மீது ஆசிட் வீசி நகை கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வைத்தீஸ்வரன் என்பவரை நகைக்கடையில் இருவர் நகை வாங்குவது போல் நடித்து மறைத்து வைத்திருந்த ஆசிட் பாட்டிலை எடுத்து முகத்தில் பீச்சி அடித்து நகைகளோடு தப்பியோட முயன்றனர். ஒருவரை கடை உரிமையாளர் பிடித்த நிலையில் மற்றொருவரை பொதுமக்கள் விரட்டி பிடித்தனர். பிடிபட்டவர்களிடம் இருந்து துப்பாக்கியை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடுமலைப்பேட்டையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மணிகண்டன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்தில் தந்தை மகன்களுக்கு இடையேயான தகராறை தடுக்க முயன்ற SSI சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்டார். வழக்கு தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் தந்தை மூர்த்தி மற்றும் மகன் தங்கபாண்டியன் சரணடைந்தனர். எஞ்சிய ஒருவரான மணிகண்டனை பிடிக்க முயன்ற போது அவர் உதவி ஆய்வாளரை தாக்கியதாக கூறப்படும் நிலையில் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தெரிகிறது. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கணவர், மாமனார், மாமியார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் தாராபுரத்தைச் சேர்ந்த பிரீத்தி என்பவருக்கும் ஈரோட்டைச் சேர்ந்த சதீஷ்வருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் 120 சவர நகை, 25 லட்சம் ரொக்கம், 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இனோவா கார் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கூடுதலாக 50 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு கணவர் வீட்டார் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பிரீத்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பிரீத்தியின் கணவர் சதீஷ்வர், அவரது தந்தை விஜயகுமார், தாய் உமா ஆகியோரை நல்லூர் போலீசார் கைது செய்தனர். சிவகங்கையை அடுத்த திருபுவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் உயிர் போகும் என தெரிந்தே காவலர்கள் அடித்துக் கொன்றதாக முதல் தகவல் அறிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. நகை திருட்டு புகாரில் தனிப்படை காவலர்கள் தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்த நிலையில் கொலை வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரித்து வருகிறது. முன்னதாக காவல்துறையினர் பதிவு செய்த FIR-இல் வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நகையை தான் திருடியதாக அஜித்குமார் ஒப்புக்கொள்ளாமல் அலைக்கழிப்பு செய்ததால் ஆத்திரத்தில் காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியதாக FIR-இல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் கைத்தறி துணிகளுக்கு உலகளவில் பெரும் வரவேற்பு இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற 11வது தேசிய கைத்தறி நாள் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், அசாம், மேற்கு வங்கத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் கைத்தறிகள் இருப்பதாக கூறினார். கடந்த ஆண்டு மட்டும் 1146 கோடி ரூபாய் மதிப்பிலான கைத்தறி பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. கைத்தறி நெசவாளர்களுக்கு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள், புதிய டிசைன்ஸ் பற்றிய விழிப்புணர்வு போன்றவற்றை ஏற்படுத்தினால் அவர்களால் மேன்மேலும் சாதிக்க முடியும். பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பினர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணிக்கு எதிராக வேட்பாளரை களமிறக்க இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய KC வேணுகோபால், தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். Everybody condemned it. We need a clear voters list. Therefore, digital voter list is the immediate necessity for this country now. சீன தாய்பேவில் கோடைக்கால திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. 2025ஆம் ஆண்டுக்கான கோடைக்கால திருவிழாவின் தொடக்கத்தையொட்டி இரவையே பகலாக மாற்றும் அளவுக்கு நடத்தப்பட்ட வான வேடிக்கையை மக்கள் கண்டு ரசித்தனர். சீனாவின் குவாங்சூ மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் தரைமட்டமாகின. தைவான், பாயூன் உள்ளிட்ட இடங்களில் கட்டட குவியலுக்குள் கிடந்த 2 சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில்
7 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். மேலும் காணாமல் போன 15க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஹிரோஷிமாவில் அணுகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2ஆம் உலகப் போரில் ஜப்பானின் ஹிரோஷிமா மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. ஹிரோஷிமா தாக்கப்பட்டதன் 80 ஆண்டுகள் நிறைவை அடுத்து தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறக்கூடிய வகையில் நீர்நிலைகளில் லாந்தர் விளக்குகள் விடப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மதுரையில் தாவேகவின் 2வது மாநில மாநாட்டுக்கான பணிகள் முழுவீச்சில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரப்பத்தி பகுதியில் 500 ஏக்கர் அளவிலான பிரம்மாண்ட இடத்தில் வரும் 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெற உள்ளது. இதற்காக விழா மேடை, விஜய் நடந்து செல்லும் ரேம்ப் வாக்வே, தடுப்பு வேலிகள், ஒலி ஒளி கருவிகள் பொருத்துவதற்கான கேலரிகள் ஆகியவற்றை அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. மாநாட்டு திடலில் பிரம்மாண்ட கொடிக்கம்பம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாகவும் விஜய் அதில் கட்சியின் கொடியை ஏற்றி வைப்பார் என்றும் கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் தாவேகா ஒன்றிய செயலாளரை பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டுமென வேண்டுதல் வைத்த அக்கட்சியின் தொண்டர் மண்சோறு சாப்பிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளார். பூந்தமல்லியை அடுத்த நசரத்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வெற்றிவேல். ஆட்டோ ஓட்டுநரான இவர் தாவேகாவின் ஒன்றிய செயலாளர் ஜெகன் அப்புவை கட்சியில் இருந்து நீக்க வேண்டுமென அம்மனுக்கு வேண்டுதல் வைத்துள்ளார். இந்நிலையில் அடிதடி விவகாரத்தில் ஜெகன் அப்புவை பொறுப்பில் இருந்து நீக்கி கட்சி தலைமை உத்தரவிட்டது. இதனால் பனையாத்தம்மன் ஆலயத்தில் வெற்றிவேல் மண்சோறு சாப்பிட்டு நேர்த்திக்கடன் நிறைவேற்றினார். சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் 7வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலத்தில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளும் ஒப்பந்தத்தை தனியாருக்கு வழங்கியதை கண்டித்து போராட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக அமைச்சர் கே. நேரு தலைமையில் புதன்கிழமை அன்று தூய்மை பணியாளர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் போராட்டம் தொடரும் நிலையில் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் துர்நாற்றம் வீசி வருகிறது. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நிச்சயம் பணி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்று மேயர் பிரியா உறுதியளித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தூய்மை பணியாளர்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் புதிதாக பிடித்தம் செய்யப்பட உள்ளதாகவும் இதனை ஊதிய குறைப்பாக கருதக்கூடாது என்றும் தெரிவித்தார். பிஎஃப் கொடுக்கப்படுகிறது, இன்சூரன்ஸ் இஎஸ்ஐ மூலமாக வழங்கப்படுகிறது. அதே போல தூய்மை பணியாளர்கள் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது, திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதே போல பண்டிகை காலங்களில் போனஸ் வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களோட கூடுதலாக தான் நம்ம அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தருமே தாண்டி இதற்கு முன்ன இருந்ததை விட குறைக்கல எதுவுமே. ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்றது. இன்று பிற்பகல் தொடங்கி சனிக்கிழமை பிற்பகல் வரை கிரிவலம் வர உகந்த நேரம் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடித்திட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். நெல்லையில் பாம்பின் வயிற்றில் இருந்து எடுக்கப்பட்ட முட்டைகளில் இருந்து கௌதாரி குஞ்சு பொரித்தது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பாசமுத்திரத்தில் ஒரு வீட்டில் புகுந்த நல்ல பாம்பை பிடித்தபோது 7 முட்டைகளை அது கக்கியது. வனத்துறையினர் அவற்றை இன்குபேட்டர் கருவியில் வைத்து பாதுகாத்து வந்த நிலையில் நேற்று குஞ்சுகள் வெளியேறின. அவை கௌதாரி குஞ்சுகள் என அதிகாரிகள் உறுதி செய்தனர். பாம்பு கக்கிய முட்டைகளின் உட்புற வளர்ச்சியும் பாதிக்கப்படாமல் இருந்ததால் அவற்றை காப்பாற்ற முடிந்ததாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் நீதிமன்றத்திற்கு அழுது கொண்டே வந்த சுர்ஜித் உள்ளே நுழைந்ததும் உடல் மொழியை மாற்றிய காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 27ஆம் தேதி கவின் கொல்லப்பட்ட நிலையில் கைதான சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணனை காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரி சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்தனர். வழக்கு விசாரணைக்காக நெல்லை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சுர்ஜித் கேமரா முன்பு அழுவது போல முகத்தை துணியால் மூடிவிட்டு பின்னர் நெஞ்சை விரித்துச் சென்றார்.
மனுவை விசாரித்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மனு தொடர்பான ஆவணங்களை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்க உத்தரவிட்டு விசாரணையை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கிங்டம் திரைப்படத்திற்கு இடையூறு ஏற்பட்டால் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை தமிழர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் கிங்டம் திரைப்படத்தில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி திரையரங்குகள் முன்பு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கிங்டம் திரைப்படம் திரையிடும் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி பட நிறுவனம் வழக்கு தொடுத்தது. மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தணிக்கை சான்று வழங்கப்பட்ட பின்னர் படம் திரையிடப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அதே நேரம் உரிய அனுமதி பெற்று போராட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சிக்கு உரிமை உள்ளது என்றும் தெரிவித்தனர். ஆணவ கொலை விவகாரத்தில் இரு சமூகத்தினரிடையே பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்டதாக பரிதாபங்கள் யூடியூப் சேனலை முடக்க வலியுறுத்தி கோவையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை ஆணவ கொலையை தொடர்ந்து பரிதாபங்கள் சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இது இரு சமூகத்தினரிடையே பிரச்சனையை உருவாக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்கள் இருப்பதாகவும் ஒரு சமூகத்தின் அடையாளங்களை குறிப்பிட்டு இழிவுபடுத்தும் வகையில் பேசப்பட்டிருப்பதாகவும் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த வீடியோவை யூடியூப் தளத்திலிருந்து நீக்குவதுடன் கோபி சுதாகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி விதிப்பு ஒட்டுமொத்த ஏற்றுமதி துறைக்கு ஒரு நெருக்கடி என்று இந்திய ஜவுளி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரபு தாமோதரன் தெரிவித்துள்ளார். இந்தியா வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு கடும் நெருக்கடியை டெஃபினட்டாக தொழில்துறைக்கு பர்டிகுலராக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மத்திய அரசு விரைந்து செயல்பட்டு சுமூக தீர்வை ஏற்படுத்திட வேண்டும் என்பது ஏற்றுமதியாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்தியாவுடன் வரி விதிப்பு சிக்கல் தீரும் வரை வர்த்தக ரீதியான பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். Follow up on the India tariffs. Do you expect increased trade negotiations, since you've announced the 50% tariff? No, not until we get it resolved. இந்தியில் பேசுமாறு செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாலிவுட் நடிகை கஜோல் காட்டமாக பதிலளித்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. மும்பையில் செய்தியாளர் சென்றவர் தான் இந்தியில் பேச வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தான் பேசுவது புரிபவர்களுக்கு மட்டும் புரியட்டும் என்றும் காட்டமாக கூறினார். ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி தொடர்ந்து 5வது ஆண்டாக நிறுவனத்திடமிருந்து சம்பளம் பெறாமல் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனை முதல் பெட்ரோலியம், தொலைத்தொடர்பு என பல்வேறு துறைகளில் கோலொற்றி வரும் ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவராக உள்ள முகேஷ் அம்பானி 2020ஆம் ஆண்டு வரை 15 கோடி ரூபாய் ஊதியம் பெற்று வந்துள்ளார். கொரோனா காலகட்டத்தில் ஊதியம் பெறுவதை நிறுத்திய அவர் தொடர்ந்து 5வது ஆண்டாக சம்பளம் பெறாமல் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்காக பணியாற்றி வருவதாக நிறுவனத்தின் ஆண்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஒருதலைபட்சமான வரி விதிப்பு மற்றும் அதனை எதிர்கொள்வது குறித்து பிரேசில் அதிபர் லூலா டா சில்வாவுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு, தொழில்நுட்பம், சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி இருதரப்பு நலனை சார்ந்த உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா வர உள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, எரிசக்தி ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைக்காக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு பயணம் மேற்கொண்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டு அதிபர் புட்டினை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அஜித் தோவலின் ரஷ்ய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசவுள்ளதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். மாஸ்கோவில் செய்தியாளர் பேசியவர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் ட்ரம்பை சந்தித்து பேச வாய்ப்பு இருப்பதாக கூறினார். இதேபோன்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை ரஷ்ய அதிபர் சந்திக்க மறுத்தாலும் அவருடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக உறுதிபட தெரிவித்தார். அயர்லாந்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிறுமியை நிறவெறியுடன் சிறுவர்கள் சிலர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக செவிலியரான சிறுமியின் தாய் அனுபா அச்சுதன் அளித்த பேட்டியில் சிறுமியை தாக்கிய கும்பல் இந்தியாவிற்கே செல்லுமாறு மிரட்டியதாக கூறினார். I'm really scared and so sad, and I'm not feeling safe even at my home. Girl, she expressed at the night after the incident that the gang who punched her, they were telling go back to India, something like that.
சீனாவின் தெற்கு பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் நீரில் மூழ்கின. ஹியூடாங், குவாங்டாங் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊருக்குள் நீர் புகுந்தது. மார்பளவு தேங்கிய நீரில் கார்கள், கடைகள், குடியிருப்புகள் மூழ்கியதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். பிரான்ஸ் நாட்டில் ஆட் மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். கடந்த 3 நாட்களில் 16,000 ஹெக்டேர் பரப்பளவிலான வனப்பகுதிகள் எரிந்து சேதமடைந்தன. வனப்பகுதி அருகே இருந்த 36 வீடுகள் சேதமடைந்த நிலையில் ஒருவர் தீயில் கருகி உயிரிழந்தார். 11 தீயணைப்பு வீரர்கள் உட்பட 13 பேர் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினத்தை ஒட்டி அமைதி பேரணி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் அமைதி பேரணி சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். திமுக செய்கின்ற தவறுகளுக்கு நீங்கள் பலிகடாகாதீங்க, அவர்கள் செய்கின்ற தவறை நீங்கள் சுமக்காதீர்கள், மக்கள் மத்தியிலே நீங்கள் செல்வாக்கு இழந்து விடுவீர்கள், தேர்தல் நேரத்திலே உங்களுடைய கட்சி அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்பதை எச்சரிக்கின்றேன். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் எம்ஜிஆர் பயன்படுத்திய வாகனத்தில் பதிவெண் கொண்ட பரப்புரை வாகனத்தில் கட்சி கொடியை பொருத்தி அதனை தானே இயக்கி பார்த்த காட்சிகள் தான் இவை. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நைனா நாகேந்திரன் பரப்புரை செல்வதற்காக 4777 என்ற எண் கொண்ட பரப்புரை வாகனத்தை அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயப்பன் அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் திமுக மேயர் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. மேயர் முத்துதுரை மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர 24 கவுன்சிலர்கள் கையெழுத்திட்டு மனு அளித்தனர். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வியாழக்கிழமை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் 8 கவுன்சிலர்கள் மட்டுமே கலந்து கொண்டதால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக மாநகராட்சி ஆணையர் சங்கரன் அறிவித்தார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த துணை மேயரும் மாநகர திமுக செயலாளருமான குணசேகரன் உட்பட திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் தரையிறங்கிய அடர்ந்த மேகமூட்டத்தின் இடையே சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து உற்சாகம் அடைந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதலே மிதமான வெப்பம் நிலவியதுடன் அவ்வப்போது அடர்ந்த மேகமூட்டம் தரையிறங்கி வந்தது. இதனால் மலைப்பகுதி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குறிப்பாக நட்சத்திர ஏரி முழுவதையும் மேகக்கூட்டம் மறைத்திருந்தது காண்பதற்கு ரம்யமாக இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கிணற்று தண்ணீரில் பெட்ரோல் கலந்த விவகாரம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். கீழ்ப்பம்பம் பகுதியில் வீடுகளில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீரில் பெட்ரோல் வாசனை வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிணற்று நீரில் நெருப்பு வைத்ததும் மளமளவென பற்றி எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர், இந்திய எண்ணெய் கழக நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஆய்வு நடத்தினர். நீலகிரி மாவட்டத்தில் நிலவிய கடும் பனிமூட்டம் மற்றும் குளிர் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உதகை, கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழையின்றி கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. இதனால் கூடலூரில் இருந்து கேரளா செல்லக்கூடிய சாலையில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றன. மேலும் தேவாலாவில் நிலவிய பனிமூட்டத்தால் எதிரே உள்ள பொருட்கள் கூட கண்ணுக்கு தெரியாத நிலை காணப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் உதகை கட்டப்பெட்டு சாலையில் பட்டப்பகலில் கரடி சுற்றித் திரிந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேயிலை தோட்டத்தில் உலாவிய கரடி தன்னை வீடியோ எடுத்தவரை கண்டதும் பிரதான சாலைக்கு வந்தது. இதனால் அந்த வழியாக வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. அதன் பின்னர் கரடி தாமாக வனப்பகுதிக்குள் ஓடிச் சென்றது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உதகையில் சுற்றித் திரிந்த கரடி கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டு முதுமலை வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. இந்நிலையில் தற்போது மீண்டும் ஊருக்குள் கரடி நடமாட தொடங்கியிருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் லஞ்சம் வாங்கக்கூடிய வீடியோ வெளியாகியுள்ளது. 5 7 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபா மட்டும் நாளைக்கு வரப்போ முடிச்சுட்டு கொடுத்துருக்காரு சார். வேலை மட்டும் கடந்த 18ஆம் தேதி ஆம்பூரை சேர்ந்த சரத்குமார் என்பவருக்கு சொந்தமான கார் மோதி ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக காரை ஓட்டி வந்த சாரதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் CSR காப்பியை கொடுக்க காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் தவணை முறையில் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதில் 7,000 ரூபாயை வழங்கிய நிலையில் மீதி 3,000 ரூபாயை கொடுத்தால் மட்டுமே ஆவணங்கள் வழங்கப்படும் என்று கூறியதாக தெரிகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் மாணவர்கள் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பத்தூரிலிருந்து அரசினம்பட்டி காலாப்பூர் வழியாக சென்ற அரசு பேருந்தில் மாணவர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு படிக்கட்டில் தொங்கியபடியே பயணித்தனர். விபத்து ஏதும் நடைபெறும் முன்பாக மாணவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும் என்றும் பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராகவா லாரன்ஸ் நடித்திருக்கூடிய புல்லட் படத்தின் டீசரை நடிகர் விஷால் வெளியிடுகிறார். ராகவா லாரன்ஸ், சுனில், சிங்கம்புலி உள்ளிட்ட நடிப்பில் உருவாக்கியுள்ள புல்லட் படத்தின் டீசரை வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் விஷால் வெளியிட உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திரைப்பட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ், நடன இயக்குநர் பாபா பாஸ்கர் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அவர்களை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் அவர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். డాన్స్ చేస్తారు, మీతో కూడా ఒక స్టెప్ వేస్తారు. உத்தராகண்ட் மாநிலத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான 1 மாத ஊதியத்தை வழங்க உள்ளதாக அந்த மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். உத்தரகாசி மாவட்டத்தில் மேக வெடிப்பை தொடர்ந்து கீர்கங்கா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் ஏராளமான வீடுகள் அடித்து செல்லப்பட்டன. வெள்ளத்தில் சிக்கியவர்களில் 274 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த 18 குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. 6G தொழில்நுட்பத்தில் உலகின் முன்னோடி நிறுவனமாக ஜியோ திகழ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தாய் நிறுவனமான ரிலையன்ஸ் குழுமம் தெரிவித்துள்ளது. ரிலையன்ஸ் நிறுவனம் வெளியிட்ட ஆண்டறிக்கையில் மொபைல் டேட்டா பயன்பாட்டில் ஜியோ நிறுவனம் மாதத்திற்கு 17 எக்ஸாபைட் என்ற அளவில் உலகின் மிகப்பெரும் டேட்டா ஆபரேட்டராகவும் வயர்லெஸ் டேட்டாவில் இந்தியாவின் 60% கைவசம் வைத்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளது. எதிர்கால தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப வசதிக்காக ஜியோ முனைப்புடன் தொடர்ந்து பங்காற்றி வரக்கூடிய நிலையில் 6G தொழில்நுட்பம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொந்தமாக செயற்கைக்கோளை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் தொடர் தாக்குதல்களுக்கு மத்தியில் காசாவில் பசியால் வாடும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. ஐநா சார்பில் மத்திய காசா பகுதியில் விமானம் மூலம் மனிதாபிமான உதவிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 38 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இங்கிலாந்தில் கிரிக்கெட் போட்டியின் போது மைதானத்திற்குள் நரி புகுந்ததால் போட்டி சிறிது நேரம் தடைப்பட்டது. உள்ளூர் கிரிக்கெட் தொடரான தி ஹண்டர் லீக் போட்டி நடைபெற்ற போது மைதானத்திற்குள் திடீரென்று நரி புகுந்தது. மைதான ஊழியர்கள் விரட்ட முயற்சித்தும் சிறிது நேரம் போக்கு காட்டிய நரி இறுதியில் வெளியேற்றப்பட்டது. How do you catch a fox, Brody? Never been asked that question. தனக்கு ராக்கி கயிறு கட்டிய சிறுமிகளுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தார். வடமாநிலங்களில் சகோதரத்துவத்தை போற்றும் வகையில் ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் சாம்பல் பகுதியில் நடந்த விழாவிற்கு வந்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை வரவேற்று சிறுமிகள் ராக்கி கயிறு கட்டிவிட்டனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் 5 பேர் உடல் சிதறி கோரமாக உயிரிழந்தனர். விசாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுக பகுதிக்கு அருகே உள்ள வெல்டிங் பட்டறையில் வெல்டிங் பணியின் போது எரிவாயு சிலிண்டர் திடீரென்று வெடித்ததால் கட்டடம் தரைமட்டமானது. பணியில் இருந்த 5 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் கடும் தீக்காயமடைந்த 3 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கோவை மாதம்பட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் லாரி புளிய மரத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது.
ஓட்டுநரின் தூக்கு கலகத்தால் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதியதால் லாரியின் முன்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கியது. கிளீனர் தப்பிய நிலையில் இடிபாடுகளில் சிக்கிய ஓட்டுநரை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர் கனமழையால் திருப்பத்தூர் அருகே உள்ள ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஏலகிரி மலைப்பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அடிவாரத்தில் உள்ள ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நீர்வீழ்ச்சியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலையை சீரமைக்க கோரியும் மின்விளக்கு உள்ளிட்ட வசதிகளை செய்து தர கோரியும் கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்யூர் படாளத்திலிருந்து குன்னத்தூர் கிராமத்திற்கு செல்லும் 2 கிலோமீட்டர் சாலை கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது என்றும் சேதமடைந்த இந்த சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் குன்னத்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வேலப்பன் சாவடி அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது ஆட்டோ மோதிய விபத்தில் பெண் உயிரிழந்தார். குன்றத்தூரிலிருந்து பூந்தமல்லி வரையில் ஷேர் ஆட்டோவை மணிவண்ணன் என்பவர் ஓட்டி வந்த நிலையில் 8 பெண்கள் அதில் பயணித்துள்ளனர். பூந்தமல்லி நெடுஞ்சாலை வேலப்பன் சாவடி அருகே சென்று கொண்டிருந்த போது சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது இவர்களின் ஆட்டோ மோதியது. இதில் ரஜினி அம்மாள் என்பவர் உயிரிழந்தார். மணிவண்ணன் உட்பட மற்ற அனைவரும் காயமடைந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னையை அடுத்த தாம்பரம் பள்ளிக்கரணை சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் பிடிப்பட்ட 848 கிலோ கஞ்சாவை காவல்துறை அதிகாரிகள் எரித்து அழித்தனர். தாம்பரம் பள்ளிக்கரணை மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 21 காவல் நிலையங்களும் கூடுவாஞ்சேரி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவும் செயல்பட்டு வருகிறது. இவற்றின் மூலம் 848 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தாம்பரம் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் அவற்றை தனியார் மருத்துவ கழிவுகள் எரிக்கும் ஆலையில் தீ வைத்து எரித்தனர். கடலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆஜரானார். கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தனது புகைப்படத்தை முகநூலில் வெளியிட்டு அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக கடலூரைச் சேர்ந்த விசிக பிரமுகர் பாலபுதியவன் மீது புகார் அளித்தார். இந்த வழக்கு கடலூர் மாவட்ட சிறப்பு கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணைக்காக தமிழிசை சவுந்தரராஜன் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். புதுக்கோட்டையை அடுத்த கைக்குறிச்சியில் கோயில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு 19ஆம் ஆண்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 11 ஜோடி மாடுகள் பங்கேற்ற நிலையில் 8 மைல் தூரத்திற்கும், சிறிய மாடு பிரிவில் பங்கேற்ற 6 ஜோடி மாடுகளுக்கு 6 மைல் தூரத்திற்கும் போட்டி நடத்தப்பட்டது. பந்தயத்தின் போது ஒரு மாட்டு வண்டி சாலையின் நடுவே இருந்த தடுப்புக்கட்டையின் மீது மோதி கவிழ்ந்ததால் சாரதி கீழே விழுந்தார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரியகுப்பம் கிராமத்தில் கடந்த 20 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலிக்குடங்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விசாரணைக்கு சென்ற காவலரை தந்தை மகன் தாக்கிவிட்டு தலைமறைவான நிலையில் மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். லட்சுமண கவுண்டனூரில் வசிக்கும் கந்தசாமி என்பவருக்கும் அதே பகுதியில் வசிக்கும் செல்லம்மாள் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக செல்லம்மாள் அளித்த புகாரின் பேரில் எடப்பாடி காவல் நிலைய முதல் நிலை காவலர் சாதிக் விசாரணைக்கு வரும்படி கந்தசாமியை அழைத்துள்ளார். அப்போது கந்தசாமியும் அவரது மகன் வேலுமணியும் காவலரை தாக்கிவிட்டு தலைமறைவாகினர். இந்நிலையில் வேலுமணியை போலீசார் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போது தொண்டர்கள் அடிதடியில் மல்லு கட்டியதால் சலசலப்பு ஏற்பட்டது. மாவட்டத்தின் மண்ணில் வைந்த முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், அமைப்பு செயலாளர் அறிவுசாத்திர கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களே சக தொண்டர்கள் தடுக்க முயற்சித்தும் நீண்ட நேரமாக இருவரும் சண்டையிடுவதில் மும்முரமாக இருந்த நிலையில் காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்தினர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பாம்பன் பகுதி மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் ஆட்சியர்
சிம்ரன்ஜித் சிங்கை சந்தித்து குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். இன்ஜினில் ஏற்பட்ட பழுது காரணமாக படகு கடலில் நின்ற நிலையில் காற்றின் வேகத்தால் படகு இலங்கை எல்லைக்குள் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீனவர்கள் வீடு திரும்பினால்தான் அவர்களது குடும்பத்தினருக்கு வருமானம் கிடைக்கும் என்று உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தெலுங்கானா அரசின் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்காக குவிந்த பெண்களுக்கு இடையே மோதலாகி முடியை பிடித்துக் கொண்டு தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகுதியான பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதியுதவி வழங்கக்கூடிய மகாலட்சுமி திட்டம் அந்த மாநிலத்தில் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக சேமிப்பு கணக்கை தொடங்க தபால் நிலையங்களுக்கு பெண்கள் படையெடுக்கின்றனர். இந்நிலையில் நிஜாமாபாத் தபால் நிலையத்தில் குவிந்த பெண்களிடையே வரிசையில் நிற்பது தொடர்பாக கைகலப்பு ஏற்பட்டது. கர்நாடகாவில் ஆற்றின் மேம்பாலத்தின் மேல் 6 ரயில் பெட்டிகள் தனியாக பிரிந்து சென்றதால் பயணிகள் பரிதவித்தனர். தலக்குப்பா ரயில் நிலையத்தில் இருந்து பயணிகளுடன் சென்ற மைசூரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் துங்கபத்ரா ஆற்று பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது 6 பெட்டிகள் தனியாக பிரிந்து சென்றன. மீதமிருந்த 10 பெட்டிகளுடன் இன்ஜின் சென்ற நிலையில் கடைசி பெட்டியில் இருந்த ரயில்வே பணியாளர் ஓட்டுநருக்கு தகவல் அளித்து ரயிலை நிறுத்தினார். பின்னர் பிரிந்து சென்ற பெட்டியை இணைத்ததை அடுத்து ரயில் 40 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. அர்ஜென்டினாவில் அரசுக்கு எதிராக விஞ்ஞானிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்தது, விஞ்ஞானிகளின் ஊதியத்தை குறைத்தது, பணி நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை கண்டித்து விஞ்ஞானிகள் 48 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டுத்தீ குறித்த சுவரோவியம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 16,000 உட்கட்டமைப்புகள் உருக்குலைந்தன. பலர் தங்களது குடியிருப்புகளை காலி செய்துவிட்டு நிரந்தரமாக வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்தனர். சீனாவில் தொங்கு பாலம் உடைந்த விபத்தில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வடமேற்கு பகுதியான ஷின்ஜியாங்கில் சுற்றுலா பயணிகள் சென்ற தொங்கு பாலத்தின் கயிறு அறுந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. ஏறத்தாழ 29 பேர் தொங்கு பாலத்தில் இருந்து கீழே விழுந்தனர். காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தண்டலம் பகுதியில் பட்டா பெயர் மாறுதலுக்கு 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கையும் கடவுமாக பிடிபட்டார். ரவி பாரதி என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கொடுத்து அனுப்பிய ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுக்கடை வாங்கிய ராபர்ட் ராஜ் வசமாக சிக்கினார். தனக்கு எதுவும் தெரியாது என ராபர்ட் ராஜ் கெஞ்சிய நிலையில் ஆதாரத்தோடுதான் கைது செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே பட்டா பெயர் மாற்றத்திற்கு 2,500 ரூபாய் லஞ்சம் பெற்ற ஐயம்பாளையம் கிராம நிர்வாக அலுவலர் கையும் கடவுமாக கைது செய்யப்பட்டார். ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி கார்த்திகேயன் பட்டா பெயர் மாற்றம் கோரி விண்ணப்பித்துள்ளார். இவரிடம் 3,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் ரமேஷ் பணம் தராததால் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்தார். இந்நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுக்கடை கார்த்திகேயன் வழங்கிய போது அதை பெற்ற ரமேஷ் கையும் கடவுமாக பிடிபட்டார். மயிலாடுதுறையில் நிறைமாத கர்ப்பிணியின் வயிற்றிலேயே சிசு உயிரிழந்த நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்று பாதிக்கப்பட்ட தம்பதி குற்றம் சாட்டியுள்ளனர். மங்கநல்லூர் கிராமத்தை சேர்ந்த வினோத் என்பவரின் மனைவி நிறைமாத கர்ப்பிணியான நர்மதா தேவிக்கு 9 மாத ஸ்கேன் அறிக்கையில் குழந்தையின் ஆபத்தான நிலை குறித்து குறிப்பிடப்பட்ட நிலையில் அதனை ஸ்கேன் சென்டரிலோ சுகாதார நிலைய செவிலியரோ தெரியப்படுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளனர். இறந்த குழந்தையின் உடல் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலமாக எடுக்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பத்தலப்பள்ளி மலைப்பாதையில் கவிழ்ந்த கிரேனை மீட்கக்கூடிய பணி காரணமாக பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஐம்பது பள்ளத்தில் கவிழ்ந்த சிறிய ரக கிரேனை ராட்சத கிரேன் கொண்டு மீட்கக்கூடிய பணி மேற்கொள்ளப்பட்டது. இதனால் பல மணி நேரம் காத்திருந்த வாகன ஓட்டிகள் காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு கடலூர் தேவனாம்பட்டினத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் பாரம்பரிய பாரி வேட்டை விழா விமர்சையாக நடைபெற்றது.
திரௌபதி அம்மன் அரக்கனை விரட்டி வதம் செய்த வைபவத்தை பக்தர்கள் பக்தி கோஷமிட்டு கண்டு தரிசித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற வான வேடிக்கைகள் விண்ணை வண்ணமயமாக்கின. கொடைக்கானலின் மூஞ்சிக்கல் பிரதான சாலையில் காட்டெருமை உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சாலையில் சாவகாசமாக நடந்து சென்ற ஒற்றை காட்டெருமை அவ்வழியாக சென்றவர்களை பின்தொடர்ந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டெருமையை பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் விரட்டினர். ஈரோட்டில் சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சூர்யா என்ற இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஈரோடு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமியை காணவில்லை என அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ஆசை வார்த்தை கூறி பள்ளி மாணவியை திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை கைது செய்தனர். இந்நிலையில் அவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வீட்டுமனை பட்டா வழங்க கோரி 60க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் சுமார் 60க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க காத்திருந்தனர். வட்டாட்சியர் கௌரி உரிய நேரத்தில் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இன்ஸ்டாகிராம் மூலமாக கல்லூரி மாணவியுடன் பழகி 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை பறித்த கர்நாடக மாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஆவாராம்பட்டியை சேர்ந்த இளம்பெண் சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு படித்து வருகிறார். இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமான கர்நாடகாவை சேர்ந்த லிபின் என்பவர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி 26 சவர நகைகளை பறித்துள்ளார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த மாணவியின் பெற்றோர் அவர்களின் அறிவுரைப்படி லிபினை ஆவரம்பட்டிக்கு வரவழைத்துள்ளனர். அதன் பிறகு லிபினை கைது செய்த காவல்துறையினர் 21 சவர நகைகளையும் மீட்டனர். தருமபுரி அருகே இரவு நேரத்தில் 2 இளைஞர்கள் பைக்கை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொப்பூரில் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வழக்கம் போல மளிகை கடை வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்த நிலையில் மறுநாள் காலை அது மாயமாகியிருந்தது. இதனையடுத்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இரவு 1 மணியளவில் வாயில் துணியை கட்டி கொண்டு வந்த இருவர் வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. புதுச்சேரியில் நெசவு தொழிலாளர்களுக்கான 20% கூலி உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் 11வது தேசிய கைத்தறி தின விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர் நெசவு தொழிலில் நலிவடைந்த தொழிலாக மாறியிருப்பதாக வேதனை தெரிவித்தார். நெசவு தொழில் செய்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருவதை சுட்டிக்காட்டிய ரங்கசாமி கைத்தறி ஆடையை வாங்கி இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். குருகிராமில் தார் ஜீப்பில் சாகசத்தில் ஈடுபட்ட பெண் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஹரியானாவின் இஃப்கோசோக் பகுதியில் வேகமாக சென்ற காரின் மீது அமர்ந்து பெண் விபரீத சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ வேகமாக பரவிய நிலையில் அது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கம்போடியாவுடனான மோதல் காரணமாக தாய்லாந்தில் ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு பல்வேறு நிறுவனங்கள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. சர்ச்சைக்குரிய 817 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்வதில் தாய்லாந்து கம்போடியா இடையே ராணுவ மோதல் ஏற்பட்டது. இதனால் எல்லை தாண்டி கம்போடியாவில் இருந்து பணியாளர்கள் வராததால் தாய்லாந்தின் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் முடங்கியுள்ளன. செக் குடியரசில் உள்ள உயிரியல் பூங்காவில் பிறந்த அரிய வகை பார்பரி சிங்கக்குட்டிகளின் வீடியோவை பூங்கா நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. நுவூர் கிரால் உயிரியல் பூங்காவில் 3 பெண் குட்டிகள் உட்பட 4 பார்பரி சிங்கக்குட்டிகள் பிறந்துள்ளன. வட ஆப்பிரிக்க நாடுகளில் அதிக அளவில் காணப்பட்ட பார்பரி சிங்கங்கள் வேட்டையாடுதல் உள்ளிட்ட காரணங்களால் அழிவின் விளிம்பிற்கே சென்றன. புதிதாக பிறந்த குட்டிகள் விரைவில் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலகின் முதல் மனித உருவ ரோபோ உணவகம் பெய்ஜிங்கில் திறக்கப்படுகிறது. முற்றிலும் ரோபோக்களை கொண்டு உருவாக்கப்பட்டக்கூடிய இந்த உணவகம் பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சமையல் செய்வது, உணவு பரிமாறுவது, கேளிக்கை நிகழ்வுகள் என்று அனைத்து பணிகளும் ரோபோக்களால் செய்யப்படுகின்றன. வாடிக்கையாளரின் தேவையறிந்து அதற்கேற்ற வகையில் உணவு தயாரிக்க ரோபோக்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டுள்ளது.
கனமழையின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை பீமன் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜவ்வாதுமலை பகுதியில் புதன்கிழமை இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பீமன் நீர்வீழ்ச்சி, கோலப்பன் ஏரி உள்ளிட்டவற்றில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி பீமன் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் பேருந்து நிலையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினர் மாவட்டத்தில் உள்ள 643 ஊராட்சி ஏரிகளை தூர்வார வேண்டும், சுத்தமல்லி பகுதியில் கடலை வண்டி அமைக்க வேண்டும், விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சென்னை அம்பத்தூர் பகுதியில் சுப்பிரமணி என்பவரது வீட்டில் தவறாக கணக்கீடு செய்யப்பட்ட மின் கட்டணம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூர் திருவள்ளீஸ்வரர் நகரைச் சேர்ந்த சுப்பிரமணி ஜூன் ஜூலை காலகட்டத்தில் 8370 யூனிட் பயன்படுத்தியதாக கூறி அவருக்கு 91,993 ரூபாய் மின் கட்டணம் வந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அவரது வீட்டின் MRT மீட்டரை ஆய்வுக்கு உட்படுத்திய மின்வாரியம் சுமார் 90,000 குறைத்து தற்பொழுது 425 யூனிட் பயன்பாட்டிற்கு 1,333 ரூபாய் என மின் கட்டணத்தை மாற்றியமைத்துள்ளது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி ஊழியர்களின் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு நிலவி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் அருகில் உள்ள வடிகாலில் கலந்து வருகிறது. குப்பைகள், கழிவுகள் அனைத்தும் இந்த வடிகாலில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் மருத்துவக் கல்லூரி ஊழியர்களின் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை தடுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சையில் கட்டடம் கட்டும்போது சாரம் சாய்ந்து விழுந்த விபத்தில் பலத்த காயமடைந்த தொழிலாளி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். கிருஷ்ணன் கோவில் அருகே புதிதாக கட்டப்படும் கட்டடத்தில் வெளியூரைச் சேர்ந்த ராமராஜன் என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் புதன்கிழமையன்று வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்த போது மேல் பூச்சு பூசுவதற்காக அமைக்கப்பட்ட சாரம் சரிந்து விழுந்த விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவரது தாயின் 2வது கணவரை போலீசார் கைது செய்தனர். மறைமலை நகர் காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த பெண் முதல் கணவரிடம் விவாகரத்து பெற்று தனது மகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார். அவர் கடந்த 2018ஆம் ஆண்டு யுவராஜ் என்பவரை மறுமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் போதையில் வீட்டிற்கு வந்த யுவராஜ் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததோடு வெளியில் சொன்னால் கொன்றுவிடுவதாக மிரட்டியுள்ளார். சிறுமி இதுகுறித்து தாயிடம் கூறிய நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் யுவராஜை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். ஆடி திருவிழாவை முன்னிட்டு சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் மாரியம்மன் திருக்கோயிலில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட மரத்தேரில் எழுந்தருளிய அம்மனை 1000க்கும் மேற்பட்டோர் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். தேரோட்டத்தில் சிறுவர்களின் சிலம்பாட்டமும் சிறுமிகளின் கோலாட்டமும் இடம்பெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மூதாட்டியை கொலை செய்துவிட்டு 8 சவர நகையை திருடிச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ராமர் என்பவருடைய மனைவி செல்லம் அருகில் உள்ள வயல்வெளிக்கு சென்றுள்ளார். மாலை நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் தேடிச் சென்ற நிலையில் வயல்வெளியில் சடலமாக கிடந்துள்ளார். அவர் அணிந்திருந்த 8 சவர நகையை திருடிச் சென்றதும் தெரியவந்தது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 6 வீடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் JCB மூலம் இடித்து அகற்றினர். அதேபோல கோவில் முன்பு ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகளுக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றிற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. பக்தர்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் அரசலூரில் வெறிநாய்கள் கடித்து குதறியதில் 4 ஆடுகளும் ஒரு கன்றுக்குட்டியும் பரிதாபமாக உயிரிழந்தன. துரைராஜ் என்பவர் புதன்கிழமை இரவு வழக்கம் போல பட்டியில் ஆடு மாடுகளை அடைத்து வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுநாள் காலை வந்து பார்த்தபோது 4 ஆடுகளும் கன்றுக்குட்டியும் இறந்து கிடந்தன.
இது தொடர்பாக வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூர் அணையின் உபரி நீர் கால்வாயில் செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசுவதால் கரையோர மக்கள் அவதியடைந்துள்ளனர். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து 16 கன் மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. அவ்வாறு வெளியேறும் உபரி நீரில் அடித்து வரப்படும் மீன்கள் ஆங்காங்கே குட்டை போல் தேங்கி நிற்கும் நீரில் செத்து மிதக்கின்றன. இதனால் கரையோர பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் அவதியுற்றுள்ளனர். இந்நிலையில் மீன்கள் இறப்புக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் அருகே ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பித்தானியபுரத்தைச் சேர்ந்த ராஜலட்சுமி உடல்நல கோளாறு காரணமாக தனது மாமனார் ராமன், மாமியார் கருப்பாயியுடன் மைத்துனர் ஜெயராமின் ஆட்டோவில் ஒட்டன்சத்திரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றார். பாளையங்கோட்டை பிரிவு அருகே வந்தபோது திண்டுக்கல்லிலிருந்து குமுளி நோக்கி சென்ற அரசு பேருந்து இவர்களின் ஆட்டோ மீது மோதியது. இந்த விபத்தில் ராஜலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற 3 பேரும் பலத்த காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே 15 சென்ட் நிலப்பிரச்சனையில் சித்தப்பா மகனை கூலிப்படை உதவியுடன் வெட்டி கொலை செய்தவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். எஸ்என் பாளையத்தைச் சேர்ந்த வெங்கடரமணன் கடந்த 4ஆம் தேதி அதிகாலை விவசாய நிலத்தில் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது வெங்கடரமணனின் பெரியப்பா மகனான சின்னப்பரெட்டி கூலிப்படை தலைவன் சாந்தகுமார் மூலம் 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துக் கொண்டது தெரியவந்தது. அவர்களை கைது செய்த காவல்துறையினர் கொலை செய்த பிரம்மையா, ராமகிருஷ்ணன் ஆகியோரையும் ஆந்திராவில் கைது செய்தனர்.